நீ என்னடா 3 கிலோ முஞ்சியோட போயிட்டு 3/4 கிலோ முஞ்சியோட வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, முடிய கொண்டு போய் கசாப் கடையில் கொடுத்துருந்தா அவன் கசாப் பண்ணிட்டான். என்னடா வாழ்க்கை சீரிஸோட 15 எபிசோட்ல நானே அவசரமா ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். தம்பி ஃபோன் போட்டு அண்ணன் எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, வரமோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி என்ன டெலிவரி பாய் வேலை பார்க்க வச்சிட்டான். இன்ஸ்டாகிராமில் 25K ஃபாலோவர்ஸ் வந்ததுக்காக ட்ரீட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்ம பாய்ஸ். ஆனால் நான் ரொம்ப நாளாக ட்ரீட் தராம புளி முட்டாய் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த புளி முட்டாய் இனிப்பு முட்டாயை மாற்றி ஒரு வழியாக ட்ரீட் கொடுத்துட்டேன். ராஜ்கிரண் மாதிரி பெரிய லெக் பீஸ் ஒன்று எடுத்து கடிச்சா ஓரத்தில் இருக்க பல்லு டிட்டுக்குன்னு ஒரு சவுண்ட் கொடுத்துருச்சு. இனிமேல் எலும்பு கடிக்குமோ கொஞ்சம் பார்த்து கடிக்கணும் போல, இல்லைன்னா எலும்பு கடிக்கணும்னு வாய்க்குள்ள தழும்பு வந்துடும் போல. வர வழியில் வண்டியில் ஒரு அண்ணன் பைனாப்பிள் ஊத்திட்டு இருந்தாரு. எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு கெஸ் பண்ணி அந்த சைஸுக்கு ஒரு பைனாப்பிள் கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அவர் பெரிய பேக்ல போட்டு கொடுத்துட்டாரு. அவ்வளவு பைனாப்பிள் இருந்துச்சு. வீடியோ ஓப்பனிங்ல டெலிவரி பண்ண பார்சலை நானே பிரிச்சு பார்க்கறேன்டா கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சிருக்கான். பெங்களூர்ல பசங்களுக்கு தாண்டா இது முக்கியமா தேவைப்படும், அதனால பத்திரமா கையிலே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கூட நானும் எப்பெல்லாம் சுகர் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு மறுநாளே போய் இந்த மாதிரி ஹெவியான ஐட்டமா ஏதாவது இனிமேல் சாப்பாடுல எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் உப்பு போட்டு சாப்பிட்டா தான் சொரணை வந்து ஸ்ட்ரிக்ட்டா சுகர் கட்டை ஃபாலோ பண்ணுவேன். வழக்கம் போல வானத்தை பார்த்து இன்னைக்கு வேலை அதிகமா வந்துடக்கூடாதுன்னு ஒரு பிரேயர்ஸ் போட்டு தண்ணியை பிடிச்சிட்டு லிஃப்ட்டுக்குள்ள ஏற மண்டையில போட்ட கட்டிங் மட்டமா இருக்கும்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. கன்றாவியா இருந்தா கமெண்ட்ல காரி துப்பிட்டு போங்க. நைட் ஷிஃப்ட்ல இருந்தா மட்டும் ப்ரொடக்டிவா எதுவுமே பண்ண முடியாது. தூக்கம் கண்ணோட கருவலி எட்ஜ் வரைக்கும் வந்து நின்று கலாசலா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். வந்ததுதான் வந்துட்டு வாங்கின பைனாப்பிள் வாயில போட்டு அரைச்சிட்டு இருக்கலாம்னு மிக்ஸி ஆன் பண்ணி உள்ளுக்கு பைனாப்பிள் போட்டு ஆஃபீஸ் வந்து 1/2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ளாடி எப்படா திரும்பி ரூமுக்கு போவோன்னு வாட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டு அந்த அளவுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உருப்படியா செய்யறதுக்கு ஒரு வேலையும் இல்ல. உல்லாசமா உச்சா போயிட்டு வந்து உறங்கவாது செய்யலாம்னு இந்த ஐமாஸ்க பத்தி சொல்லி ஆகணும். இதை நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது வாங்கினேன். அது ஒரு பெர்சன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க மெமரிஸ் இன்னும் வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் யாரோட பொருளையாவது மெமரிஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது என்ன பொருள் மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அது எப்படின்னு தெரியல, கரெக்டா காலையில எந்திரிச்சு கிளம்புற நேரத்துல தான் குழம்புற அளவுக்கு வேலை வரும். ஒரு வழியா அதெல்லாம் முடிச்சு வச்சு சபை பெட்டி தூக்கு கயிறெல்லாம் பேக்கப் பண்ணிட்டு டேக்கா கொடுத்துட்டு கிளம்பி காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கன்றாவியான லெமன் ரைஸ் வச்சு மூட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண கூடாதுங்கிறதுக்காக 3 முட்டையை வேக வச்சு முழுசா போட்டு முழுங்கி என்ன மாதிரி விடிய வேலை பார்க்குற உங்க ஃப்ரெண்ட் யாராவது இருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம என்ன ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாலியா வைப் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாடா.